ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மமாஎர்த் ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மமாஎர்த்தில் வந்து நிறையா ஷாம்பூஸ் வந்து இருக்குது. அதாவது ஆனியன், ஆம்லா இந்த மாதிரி நிறையா ஷாம்பூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ. ஸோ இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் லாஸ் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேரில் வந்து ஏற்படுற பிரேக்கேஜஸ் வந்து கம்மிப்படுது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த மமாஎர்த் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட் அண்ட் பேரபன் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து எதுவும் அதிகமாக ஆட் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோஸ்மெரி அண்ட் வெந்தயம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறதுனால 94% வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 93% வந்து ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரோஸ்மெரி அண்ட் வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பில் வந்து இருக்க எசென்சியல் நியூட்ரிஷன் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் இருக்க வீக்கான ஹேர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 250 ml பேக் வந்து 306 இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆஃப்லைன்லேயும் கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட் அப்புறம் அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் பேக்கிங் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பம்ப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மேலே இருக்க அந்த பம்பர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பம்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஷாம்பு வந்து எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். அதாவது நுரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி எதுவும் தெரியல. அண்டு ஷாம்பு யூஸ் பண்ணதும் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லான ஒரு ஸ்மெல், அது ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்குது. அண்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷாம்பு வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஹேரில் வந்து பிரேக்கேஜஸ் வந்து ஏற்படுறதை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மெரி வந்து ஸ்கேரில் வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து வீக்காக இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு ஹேரில் வந்து ட்ரையாக இல்லாமல் ஹேரை வந்து சில்கியாகவும் வந்து ஸ்மூத்தாகவும் வந்து வச்சுக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து கிளினிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட் அண்டு கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக எதுவும் இல்லாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறதுனால ஹேர் வந்து உங்களுக்கு லாஸ் கம்மியாகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ட்ரையாக இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஷாம்பு வந்து நம்ம ஹேரில் வந்து நல்ல ஒரு பிரேக்கேஜஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து அதாவது ரோஸ்மெரி அண்ட் வெந்தயம் இது ரெண்டுமே வந்து ஹேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்போட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷாம்பு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இந்த ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால 94% வந்து ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 94% வந்து ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு 50% 60% வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சில ஹேருக்கு வந்து செட் ஆகலாம். அண்ட் இதில் வந்து ஹேர் க்ரோத்துக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. ஹேர் ஃபால்க்கும் ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாராவது இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்கான டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.